தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை சீட் இருக்குது, எத்தனை இடங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதுறது அவ்வளோ பேராக இருந்தாலும் அதில் வந்து குவாலிஃபை ஆகிறவங்கன்றது கம்மியாக இருக்கும். தமிழ்நாட்டையும் அதே மாதிரி தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சீட் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு 9000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு சீட்டானது இருக்கும். இப்போ 9000க்குள்ள இருக்கிற ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா, அப்படி நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18,610 தான் வருஷத்துக்கு ஃபீஸ் ஆனது வரும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜில் நமக்கு சீட் கிடைச்சாலுமே 18,610 பர் இயர் ஃபீஸ், அவ்வளோதான். இது இல்லாமல் ஹாஸ்டல் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்டலுக்கு தனியாக ஃபீஸ் வரும், மெஸ்ஸு தனி ஃபீஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 50,000 மேலே பெருசாக வராது. ஸோ அப்போ கவர்மெண்ட் காலேஜ் அதனால தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மெயினாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக எடுக்கணும் அப்படின்றது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னென்ன கட் ஆஃப் இந்த வருடம் தேவைப்படுன்றதை போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஃபீஸ்ன்றது லைப்ரரி ஃபீஸு, லெபார்ட்டரி ஃபீஸு எல்லாத்தையும் சேர்த்தே தான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவே கம்மியாக தெரியும். ஆனால் கம்பேர் டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம பார்க்கும்பொழுது வருடத்திற்கு பொதுவாக வந்து கவர்மெண்ட் கமிட்டியில் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 லட்ச ரூபாய் இருக்குது வருடத்திற்கு. இது வந்து ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ். இந்த 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் போக இது இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா, அதாவது ஹாஸ்டலில் தாங்கினீங்கன்னா அது தனி ஃபீஸ் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்றது வரும். இது போக இன்னும் மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 lakhs அரௌண்ட் வந்து நமக்கு வரும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் கோட்டால ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் சேரும்போது, அப்போ இந்த அளவுக்கு நம்மளால ஃபீஸ் வந்து கட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக சேரலாம். மதிப்பெண் குறைஞ்சதுன்னா வேற வழியும் இல்லை, நம்ம பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். சரி, எது எப்படி இருந்தாலும் அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு ஏதாவது வந்து ஃபீஸ் நமக்கு குறைவான காலேஜ் இருக்கா, ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குற காலேஜ் இருக்கான்னா இருக்கு. பெரிய அளவில் இல்லை, ஒரு 15,000 அந்த அளவுக்கு குறையும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு 6 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ஆனது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற கம்பேர் டு அதர் காலேஜ். அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறது இங்கே 4,35,000 அப்படின்னு சொல்லி அந்த ஃபீஸ் ஆனது வரும். அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட 4,35,000 வருஷத்துக்கு ஃபீஸ் ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸு. இங்கேயுமே கூட உங்களுக்கு ஹாஸ்டல் தனியாக வரும், மெஸ்ஸு தனியாக இருக்கும், இல்லை ஹாஸ்டல் மெஸ்ஸு சேர்த்தே வந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பில்டிங் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய எக்ஸஸாக போடுவாங்க. லேப் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, புக் ஃபீஸ் இது எல்லாமே சேர்க்கும்போது அது கூடுதலாக தான் வரும். இப்போ அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,35,000 அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த காலேஜ்னா கற்பக விநாயகா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், சென்னை மதுராந்தகத்தில் இருக்கிற கற்பக விநாயகா 4,35,000 கிட்ட ஃபீஸ் வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் இது. அதே போல் தாகூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம், ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் வந்து கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர், மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை. இங்கே அந்த 6 காலேஜ்லையுமே நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 4,35,000 வந்து வருடத்திற்கு. இதுதான் குறைவான ஃபீஸ் அப்படின்றது. மற்ற எல்லா காலேஜ்லையுமே 4,50,000 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து லாஸ்ட் இயர் நான் சொல்றதை கூட லாஸ்ட் இயர் ஃபீஸ் தான். இந்த வருடம் ஃபீஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்றது போகும். பெரும்பாலும் ஃபீஸ் வந்து மாறாது, ஏன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்றதுனால அவங்க குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் தான் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். அது ஒன்று. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதே காலேஜ்லேயே இருந்தாலும் சரி அல்லது மற்ற காலேஜாக இருந்தாலும் சரி, இது கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீஸ் 4,35,000 அப்படின்றது. ஆனால் அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா 13,50,000 வருடத்திற்கு வந்து ஃபீஸ் ஆனது வருது. ஸோ 13,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டா. அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 24,40,000 ஆர் 50,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும்.
இது இல்லாம என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,000 50,000 சார் 21,50,000 அது வருது என்ஆர்ஐ கோட்டா லேப்ஸ். ஸோ அது என்ன என்ஆர்ஐ லேப் சீட் அப்படின்னு சொன்னா என்ஆர்ஐ கோட்டா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குன்னு சொன்னா அந்த என்ஆர்ஐல வந்து அது ஃபில் ஆகாம இருக்குதுன்னு சொன்னா அந்த ஃபில் ஆகாம இருக்கிற ஃபீஸ் எல்லாமே கால்டஸ் என்ஆர்ஐ லேப்டு சீட். ஸோ லேப்ஸ் ஆன சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஆர்ஐல ஃபில் ஆகாத சீட் எல்லாமே என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட். இது வந்து ஃபீஸ் வந்து என்ஆர்ஐ விட கொஞ்சம் குறைவா வரும். ஸோ இதுதான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்குமே. ஸோ அப்போ நீங்க வந்து மனசுல வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ எந்த கோட்டால நம்ம சேர போறோம், நம்மளோட மதிப்பெண் என்ன, இதை பொறுத்து நம்ம இதுல சேரலாம். நம்ம ஃபேமிலியில அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்க சேருவது மிக நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஹோப்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.